விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோன்று அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யலாம் என்று கூறியுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராக குறைந்தது. இதனால் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் புதன்கிழமை இரவு புயல் உருவாகலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து 6 மணி நேரமாக அதே இடத்தில் நீடிப்பதால் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடற்கரையை ஒட்டி மெதுவாக நகர்ந்து வருவதாகவும் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து சனிக்கிழமை காலை காரைக்கால், மாமல்லபுரம் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது சூறாவளி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் காலை 8 மணி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கடற்கரையோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கான முன்னறிவிப்பை தற்போது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதில் காலை 8 மணி வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலூர் முதல் ராமநாதபுரம் வரை கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நாகை, நாகூர், சிக்கல், பனங்குடி, திருமருகல், திட்டச்சேரி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோடியக்காடு காளியம்மன் கோவில் திருப்பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. மழை நீரை வடிய வைக்க உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கடல் நீர் உள்வாங்கியது. மேலும் கடல் நீரின் நிறம் பழுப்பு நிறமாக மாறியது. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்கா முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டது. கடற்கரை மணற்பரப்பில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளையும் கடல் நீர் ஆக்கிரமித்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 80 அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தென்பட்டன. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் நடுங்க வைக்கும் வகையில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. பாம்பன் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட நாட்டு படகுகள் கடல் அலையில் சிக்கி சேதமடைந்தன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் நேற்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருந்த நிலையில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. பெங்கால் புயல் உருவானாலும்
அது வலுவிழந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் பெங்கால் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தொடர்ந்து தாமதம் நீடிக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது சென்னைக்கு 490 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது அடுத்த 6 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டேதான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இதனுடைய வேகமானது நேற்றைய இரவிலிருந்து 3 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்துல 30 கிலோமீட்டர், அதன் பிறகு 18 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் என்றெல்லாம் அதனுடைய வேகம் இருந்தது. ஆனால் கரையை நெருங்க அதனுடைய வேகம் படிப்படியாக குறைய தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. புயல் உருவாகுவதில் தொடர்ந்து தாமதம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனுடைய வேகம் குறைந்ததன் காரணமாக புயல் உருவாவதில் தாமதம் இருந்து கொண்டே இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அந்த டெல்டா மாவட்டங்களில் விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட்டும் வாபஸ் வரப்பட்டது. புயலினுடைய வேகம் படிப்படியாக குறைய அதனுடைய வீரியமும் குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அது நாகப்பட்டினத்திலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவுலையும், சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவுலையும் அது நிலை கொண்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் தாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் என தெரிவித்துள்ள சீமான், இருவரும் இணைந்தது கண்டு பலருக்கும் பயம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகத்தில் நடந்த மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை உரமாக்க வேண்டும் என்று கூறினார். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏதோ நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா, அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா எங்கூட நான் அவரும் நின்றுக்கலாம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் கிணங்கு வாங்கிட்டான். தன் மீது காவி சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான், அது தனக்கு பொருந்தாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் myself. It's very bad, very ugly. I hate it. டேய், யாருக்கு என்னதே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணது, பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா. அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றானா. பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கும் என்றும், ஏன் திமுகவில் கள ஆய்வு கூட்டத்தில் பிரச்சனை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். தெரியல உங்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு
சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை தவிர மற்றவர்களை சேர்ப்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல்நலக்குறைவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளியால் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் ICU வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மருத்துவமனைக்கு சென்று EVKS இளங்கோவனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது.